திருமண உறவுன்றது ரொம்ப ஆழமான உறவு பாருங்க. இது வரைக்கும் அதனால தான் பாருங்க, இந்த லவ் பண்றவர்களுக்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிறகு பெரிய ஏமாற்றம். என்னங்க 7 வருஷம் காதலித்தோம், இந்த மாதிரி பிரச்சனை வரவே இல்லை. என்னை கேட்டிருந்த மொழி சொல்லியிருப்பேனே, கல்யாணம் பண்ண பிறகு கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த மோதலை உண்டாக்குறதுக்கே கடவுள் திருமணத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த மோதலை உண்டாக்குனாதான் இப்படி ஒரு உங்களுடைய குறைபாடுகளை எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்து உங்களை மட்டம் தட்டுறதுக்கு இல்லை, உங்களை நல்லாக்குறதுக்கு. கரை இதரை முதலானவென்று இல்லாமல் பரிசுத்தும் பிழையற்றவர்களும் மாற்றி தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக ஆவிக்குரிய ஜீவிதத்தை எப்படி பண்றாரோ அதே தான் திருமண வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். திருமணம் உங்களை சிறப்பானவர்களாக மாற்ற வேண்டும். சிறப்பானவர்களை மாற்றுறதுக்காக தான் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இதுல என்ன வேடிக்கைன்னா, ஏற்கனவே தாத்தா பாட்டுலாம் சொன்னாங்க, பார் எல்லாம் நல்லா இருக்கு, மற்ற நல்லா நினைக்கிறான் நீ நல்ல, நானும் உனக்குள்ள கோளாறு இருக்குது, இதில் தப்பு பண்ற, இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னா இவருக்கு என்ன தெரியும், இது வயசான கேஸில் அப்படின்ட்டு போயிட்டோம். அம்மா அப்பா சொன்னாங்க, சும்மா இவங்க தொல்லையே பெரிய தொல்லையா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். நண்பர்கள் சொன்னான், அவனை அன்னையோடு கட் பண்ணி விட்டோம். சும்மா நம்ம தப்பையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்ல நண்பன்னா சொல்லுவான், அப்படிதான் பைபிள் சொல்லிடுது. நம்மகிட்ட இருக்க குறைகளை சொல்லுவான், அவனை கட் பண்ணி விட்டோம், எல்லாரையும் கட் பண்ணி விட்டோம். இப்போ மனைவியை கட் பண்ண முடியாது, புருஷனை கட் பண்ண முடியாது. சில உறவுகளை கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா அது வெறும் ஃப்ரெண்டு தானே. அப்பா அம்மா வீட்டில இருந்தே வெளியே இருக்கோம். ஏன்னா சும்மா ரொம்ப தொல்லையா இருக்குது, அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுப்பாடா இருக்குது. வெளியே வந்தாச்சு. தாத்தா பாட்டியை போய் பார்க்கறதே இல்லை, ஏன்னா பார்த்தாலே ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க, குத்திட்டு இருக்கிறாங்க, அது பிடிக்கல நமக்கு. மனைவியை கல்யாணம் பண்ணோம்னா மாட்டிக்கிறோம், மனைவி புருஷனை கல்யாணம் பண்ணோம்னா மாட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள்னு சொல்லிட்டாரு. ஓட முடியாது. இப்போ என்னது, உள்ள மாட்டிக்கிட்டோம். அதான் அந்த ஜெம் டம்ளரை பற்றி சொன்னேன். விலையேறப்பட்ட கற்களை எப்படி ஒளிர செய்கிறாங்க, எப்படி அதனுடைய மகிமையை வெளியே கொண்டாடுறாங்க. அந்த கற்களை ஜெம் டம்ளர்னு ஒரு டம்ளரில் போட்டு மற்ற சாதாரண கற்களை அதை சுற்றி போட்டு உருட்டுறாங்க. வேகமாக உருட்டும் போது இது அதை பாலிஷ் பண்ணுது. இந்த ஜெம் அது வரைக்கும் பல அழுக்கு அதை மூடிக்கிட்டு சாதாரண கருங்கல் மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த கோட்டிங்கெல்லாம் நீங்கி அழகாக அது ஒளி வீச ஆரம்பிக்கிறது. அதனுடைய மகிமையும் அழகும் வெளியே வருகிறது. அந்த மாதிரி திருமண வாழ்க்கை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அது உள்ளே கொண்டாந்து நம்மளை விட்டு பரிசுத்த ஆவியானவர் அதில் நுழைஞ்சிடுறாரு. கடவுளுடைய வார்த்தை அதில் நுழைஞ்சிருது. இந்த டம்ளரில் போட்டு உருட்டுன்னு உருட்டுறாரு. திருமணமானவர்கள் என்னையா ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா உருட்டுறாரு. பயப்படாதீங்க, நல்லா வருவீங்க. இதை இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னை மாற்றுறதுக்காக தான் திருமணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெளியே வருவீங்க. வெளியே வரும்போது ஜொலிப்பீர்கள் உண்மையாக.